Daily. Taste the Daily. வணக்கம் நியூஸ் நேயர்களே, சொல்லியடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு சதீஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், திமுக ஆட்சி காலத்திலே மிகப்பெரிய அவலங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அவதி விட்டிருக்கிறார்கள். சரியான முறையில் பேருந்து ஏற்பாடுகள் இல்லை. பொதுமக்கள் பெண்கள் போன்றவர்கள் மிகப்பெரிய அவதி விட்டுருக்காங்க. இது ஏன் இந்த சீர்கேடு நினைக்கிறீங்க? நிர்வாக சீர்கேடு ஏன் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது? அதாவது இது இந்த திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளம்பர அரசு, இது முழுக்க விளம்பர அரசு. இந்த விளம்பர அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிளாம்பாக்கத்தை அவசரமாக திறக்க வேண்டும், தனது தந்தையாருடைய நூற்றாண்டு விழாவில் இதை திறக்க வேண்டும் என்பதற்காக அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்து தராமல் மக்களை அவதிப்படும் வகையில் தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஆரம்பத்திலிருந்து டில் 1ஆவது தேதியிலேருந்து அந்த முதல் தேதியிலிருந்து இன்று வரைக்கும் அங்கே பிரச்சனை தான். ஏன்னா அங்கே காலி பண்ணது காரணம் அதை பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு கொடுக்கணும். அங்கே கார்ப்பரேட் கம்பெனி கொடுத்து பெரிய மால் கட்டணும். அதில் மிகப்பெரிய ஒரு கமிஷனை உருவாக்கி அவங்க குடும்பத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய, அதாவது அங்கே ஆம்னி பஸ்ஸுக்கு கூட கேட்டாங்க, ஐயா எங்களை ஆம்னி பஸ்னாச்சும் அங்கே கொடுத்துருந்தாங்க. ஏன்னா பெரும்பாலான மக்கள் இந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்க பேருந்தை நம்புவதை விட ஆம்னி பேருந்தை நம்புறது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கிறாங்க. ஏன்னா ஆம்னி பேருந்து தான் இவங்களுக்கு இன்னைக்கு பக்கபலமாக இருக்குது அரசாங்க பேருந்துகளை விட. ஏன்னா அரசாங்க பேருந்தில் உள்ள மழை பெய்யுது, உள்ள புயல் காற்று அடிக்குது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு கலந்து ஓடுது, டயர் கலந்து, நம்ம எவ்வளோ அவலங்களை நம்ம இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். அப்போ முழுக்க இன்றைய தமிழக மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா இதை நம்புறதே கிடையாது, அரசாங்க பேருந்து நம்புறதே கிடையாது. அப்புறம் அரசாங்க பஸ் ஸ்டாண்டை மட்டும் எப்படி நம்புவாங்க? அது இல்லாமல் 2 நாளைக்கு முன்னாடி இப்போ எல்லாருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிற டைம், ஸ்கூல் 2ஆம் தேதி திறக்கிறாங்க. ஊர்லேருந்து வரவங்க அப்போ முன்னெடுப்பார்கள் யார் செய்யணும்? இந்த அரசாங்கம் தானே செய்யணும். நாங்கள் திறந்துட்டோம், எங்கள் தந்தையோட மிகப்பெரிய நூற்றாண்டு விழாவுடைய பேருந்து நிலையம், அதில் நாங்கள் ஏகப்பட்ட வசதிகள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அன்றைக்கி திறக்கும் போது முதலமைச்சர் சொன்னார். ஆனால் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பிரச்சனை தான். ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனையாச்சும் அங்கே வந்துட்டு தான் இருக்குது, வராமல் கிடையவே கிடையாது. முழுக்க முடிக்காமல் ஒரு விஷயத்தை முடிஞ்சதாக காட்டுறதா திராவிட மாடல் அரசு. இப்படி பார்த்தீங்கன்னா அவர்கள் சொல்லும்போது நாங்கள் பக்காவாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம், ஒரு பக்கம் போகிறது ஒரு பக்கம் ரிட்டர்ன் வர்றது அதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளும் இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விழா காலங்களில், அது மட்டும் தொடர் விடுமுறை நாட்களில் அந்த பிரச்சனை அதிகமாகவே இருக்குது. நாங்கள் இருசக்கர வாகனத்திலே நான் ஊருக்கு போயிடுவோம் சார் இங்கே ஏறதை விட அப்படின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போக்குவரத்து அமைச்சர் இவரெல்லாம் தொடர்ந்து பேட்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படலே இருக்கே சார். ஏன் சார்? சார் அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அது ஒன் வே மட்டும்தான். இப்போ நீங்கள் திருச்சியிலேருந்து நீங்கள் கிளாம்பாக்கம் வரீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் இங்கேருந்து இறங்கி திரும்ப உள்ளே போய் தான் பஸ் ஏறணும். அவன் அங்கே இறக்கிட்டு அவன் என்ன சொல்கிறான், இங்கேருந்து தாம்பரம் வரலாம் இங்கேயே இறங்கிடு. யார் சொல்கிறா? கண்டக்டர் சொல்கிறா. உன்னுடைய வேலை என்ன? நீ கூட்டி போங்கள பஸ் ஸ்டாப்பில் விடணும். ஏன்னா இங்கேருந்து உங்களுக்கு எந்த பஸ்ஸுமே கிடையாது, இங்கேருந்து ஆட்டோவில் தான் போய் ஆகணும், ஷேர் ஆட்டோவில் தான் மக்கள் போகணும். தாம்பரம் போகணுன்னாலும் சரி, உங்களுக்கு சானட்டோரியோ குரோம்பேட் பல்லாவரம் வரணும், கிண்டி வரணும்னாலும் ஷேர் ஆட்டோவில் தான் வர முடியுது, இல்லை தாம்பரம் போய் தான் பஸ் ஏற முடியுது. இங்கேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, 30 ரூபா கொடுக்குறாங்க. மக்கள் என்ன பண்ணுறாங்க, கிளாம்பாக்கத்திலிருந்து தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு 30 ரூபா கொடுக்குறாங்க. இதே இந்த பஸ் உள்ளே போய் நின்றுச்சுன்னா உள்ள தாம்பரம் போகிறதுக்கான பஸ் இருக்கணும். ஆனால் உள்ள தாம்பரம் போகிற பஸ் என்ன தெரியுமா, கூடுவாஞ்சேரி யூ-டர்ன் அடிக்கணும். அங்கேருந்து நேரடியாக நீங்கள் தாம்பரம் போக முடியாது. நீ கூடுவாஞ்சேரியில் போய் யூ-டர்ன் அடிச்சு நீங்கள் வரணும் 1 மணி நேரம் ஆகும். அப்போ சரியான அந்த கட்டமைப்பே இல்லை. நீங்கள் இங்கே நான் பஸ் ஸ்டாப் விட்டு இறங்குறேன்னு சொன்னால் சரி, நான் இங்கே இறங்கல, நான் உள்ளே போய் இறங்குறேன்னு வச்சு கிளாம்பாக்கத்து உள்ளே போய் இறங்குறேன். உள்ளே இறங்கினேன்னா அங்கே எனக்கு லோக்கல் பஸ் இருக்கணும். அந்த லோக்கல் பஸ் நேரடியாக தாம்பரம் போகணும். அது நேரடியாக தாம்பரம் போகாது. நீ கூடுவாஞ்சேரி போய் யூ-டர்ன் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தாம்பரம் போவோம். அப்போ போகிற பஸ்ஸும் கூடுவாஞ்சேரி சிக்னலில் நிற்கணும், நீங்கள் தாம்பரம் வர பஸ்ஸும் கூடுவாஞ்சேரி சிக்னலில் நிற்கணும். அப்போ எல்லா பஸ்ஸுமே கூடுவாஞ்சேரி சிக்னல் நிற்கும் போது நீங்கள் கூடுவாஞ்சேரி சிக்னலை தாண்டதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அந்த 1 மணி நேரத்தில் மக்கள் என்ன பண்ணுறோம், அந்த 1 மணி நேரம் விரையும் ஆகக்கூடாதுன்னு 30 ரூபா இது நம்ம ஷேர் ஆட்டோக்கு கொடுத்து அங்கே போய் இறங்கிறோம். இது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? இது திறந்ததுலேருந்து இந்த பிரச்சனைங்க மக்களுக்கு. அதனால தான் அந்த கிளாம்பாக்கம் பஸ்ஸுனாலே, அந்த பஸ் ஸ்டாப்னாலே மக்கள் அலறாங்க அங்கே போகிறதுக்கு. ஏன்னா நீங்கள் நம்ம கோயம்பேடுனாலே நமக்கு அது சிட்டியோட சென்ட்ரு, அங்கேயே நம்ம ஆயிரத்தெட்டு யோசிப்போம். இது சிட்டியோட சென்டர் கிடையாது, ஏதோ ஒரு மூலையில் இருக்குது. அதாவது அதுக்கான வசதிகளை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை பாராட்டலாம். எந்த வசதியுமே செய்து கொடுக்காம அவசரமாக ஓப்பன் பண்ணி இன்றைக்கி தினமும் ஒரு பிரச்சனைங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 30 ரூபான்றது. இப்போ நீங்கள் இங்கேருந்து திருச்சி போகிறதுக்கு 150 ரூபா கொடுக்குறான்னு வச்சுங்களேன். திருச்சியிலேருந்து நீங்கள் இறங்கிட்டு இங்கேருந்து அவன் தாம்பரம் போகிறதுக்கு 100 ரூபா செலவு பண்ணுறான். அப்படி ஆகி போயிடுச்சு இன்றைக்கி நிலைமை. கண்டிப்பாக இன்னைக்கு கிளாம்பாக்கத்து நிலைமை அப்படி தான் இருக்குது. அது இல்லாமல் சார், இப்போது போக்குவரத்துறை பிரச்சனை பற்றி பேசும்போது இன்றும் கூட பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு பஸ்ஸு சாலையிலே இறங்கி பொதுமக்கள் மிகப்பெரிய அவதிக்குள்ளே இருக்காங்க. இதில் என்னென்னா சாலைத்துறையும் வருது,
போக்குவரத்து துறையும் வருது. 2 துறையும் பிரச்சனைகளும் இங்கே வந்து கோடிட்டு காட்டப்படுகிறது. ஸோ சாலையும் சரியாக பராமரிக்கப்படவில்லை, இப்போ பேருந்துகளும் சரியான முறையில் பராமரிக்கப்படவில்லை. இந்த 2 பிரச்சனையுமே இருக்குது. தவிர எல்லா இலாக்காலையும் பிரச்சனை இருக்குது. குறிப்பாக இது போன்ற பொதுமக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக இருக்குது சார். இல்லை, இப்போது நம்ம முதல்வர் சொல்லுவார், நாங்கள் என்றைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவார். ஆனால் நம்மளோட முதல்வரே இந்த தமிழக அரசுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கார். அவர் தான் முதல்வரா இல்லை வேறு யாவது முதல்வராங்கிற ஒரு தோணியில் தான் இன்றைக்கி அவருடைய செயல்பாடுகள், இந்த அரசாங்கத்தோட செயல்பாடுகள் தான் இருக்குது. ஏன்னா ஒரு முதல்வர், இப்போ நீங்கள் உதாரணமாக மதுரை போனார், நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. அவர் வராருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறைக்கிறாங்க, அந்த கால்வாயை மறைக்கிறாங்க, ரோடு சரியில்லாத மறைக்கிறாங்க, அவசர அவசரமாக ரோடு போடுறாங்க. அவர் எங்கே ஃபாரினரா? அவர் முதலமைச்சர் ஃபாரினரா? இங்கே டூருக்கு வந்திருக்காரா? உன்னோடைய நாடு, உன்னோடைய தமிழகம், உன்னோடைய மாநிலம், நீ ஆளக்கூடிய ஒரு மாநிலம், நீ ஆளக்கூடிய ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் நீ வரும்போதே இவ்வளவு வளப்பறைகள்னு சொன்னால் அப்போ உங்களோட ஆட்சிக்கு எவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சி. அப்போ உங்களுடைய போக்குவரத்து துறை சரியில்லை, உங்களுடைய பொதுப்பணித்துறை சரியில்லை, உங்களுடைய நெடுஞ்சாலைத்துறை சரியில்லை, எதுவுமே சரியில்லான போது நீங்கள் முதலமைச்சராக இருப்பதற்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னை எடுத்துங்க. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் சென்னையை விரிவாக்குறோம்னு சொல்லிட்டு சென்னையை சுத்தப்படுத்துறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பட்ஜெட்லையுமே இவங்க ஒரு நிதியை ஒதுக்குறாங்க. ஆனால் ஏதாவது நடந்திருக்கான்னு பார்த்தா எதுவுமே நடக்கலை. நீங்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மெட்ரோ வந்ததுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. அது கூட அம்மையார் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தினால இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல. ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்ததுனால அந்த மெட்ரோ திட்டமும் வரலைன்னு சொன்னாக்கா இந்த சென்னையோட மக்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாட. அந்தளவுக்கு மோசமான சாலைகள். நீங்கள் அனகாபுத்தூர் எடுத்துங்க. அனகாபுத்தூரில் ஒன்றில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை நீங்கள் ஆட்டோவில் உட்கார வச்சு நீங்கள் சுற்றிட்டு வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இலவசமாக சுகப்பிரசவம் ஆகிடும். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 4 வருடமாக அங்கே நான் வந்து பாதாள சாக்கடை போடுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தெருவும் தோண்டி வச்சிருக்கேன். ஒரு தெரு கூட அங்கே நல்ல தெருவே கிடையாது. ஆனால் இந்த கரையில் காசா கிராண்ட் இருக்குது, இந்த கரையில் ஏழை மக்கள் இருக்காங்க. இந்த கரை ரெண்டுமே உங்களுக்கு கரை கிட்ட தான் இருக்குது. ஆனால் நீ அந்த ஏழை மக்களை அப்புறப்படுத்துகிற அந்த காசா கிராண்ட் மேலே கையை வைக்கல. அப்போது கார்பரேட்டுகளுக்கு துணை போகிற அரசாகத்தான் இந்த அரசு இருக்கே தவிர ஏழைகளுக்கு தேவையான அரசாக இல்லை. ஏன்னா காசா கிராண்ட் போகிற வழி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் அனகாபுத்தூர் மக்கள், பம்பல் மக்கள், பல்லாவரம் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா தினமும் பிரச்சனை தாங்க. ஏன்னா அந்த அந்த இப்போ மழை வேறு பெஞ்சது, ரொம்ப மோசம். நீங்கள் ரொம்ப மோசமான, இது வரைக்கும் இந்த மாதிரி மோசமான சாலைகளை தமிழகத்தில் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு மாநகராட்சியாக தாம்பரம் மாநகராட்சி இருக்குது. இந்த மாநகராட்சியை இப்போ தான் தரம் உயர்த்தினாங்க. இது நகராட்சியாக இருக்கும்போதே எவ்வளோ பரவாயில்லன்னு மக்கள் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி அங்கே ஆயிடுச்சு. ஏன்னா மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளார பகுதி பார்த்தீங்கன்னா பல்லாவரம், அனகாபுத்தூர், இந்த பகுதிகள். அதனால் அந்த பகுதி மக்கள் இன்றைக்கி போய் நீங்கள் கேளுங்க. இன்னைக்கு அங்கே திமுக இப்போ எலெக்ஷன் என்னக்கா டெபாசிட் இருக்கும் அந்த இடத்துல. அந்த அளவுக்கு மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு சாலை வசதி சீர்கேடு அங்கே ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த அனகாபுத்தூர் பகுதி, சென்னை சுற்றுவட்டார பகுதி, அதாவது நான் சொல்கிறது இந்த சென்னை சுற்றி இருக்கிற பகுதி எல்லாமே. நீங்கள் இந்த இது எடுத்துங்க, புழுதிவாக்கம், மடிப்பாக்கம், வேளச்சேரி, இங்கே எந்த பகுதியிலுமே சாலை வசதிகள் சரி கிடையாது. இந்த பக்கம் அதாவது ஒரு அடிப்படை அவங்களுக்கு அறிவில்லை, அடிப்படை அறிவில்லாத ஒரு அரசு. இந்த வேலையை முடிச்சுட்டு அந்த வேலையை எடுக்கணும். அந்த வேலைக்கும் தோண்டிடுற, இந்த வேலைக்கும் தோண்டிடுற, திரும்ப இந்த வேலை முடிச்ச பிறகு ரோடு போடுறான், திரும்ப அந்த வேலைக்கு தோன்ற. அப்போ அடிப்படை அறிவில்லாத ஒரு அரசாகத்தான் இந்த தமிழக அரசு இன்னைக்கு இருக்குது. சார், இப்போ நான் வந்து மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்னேன். துணை முதல்வர் இன்னும் ஜுரத்திலிருந்தே வெளியே வரல, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருக்குது. நீங்கள் டிஐபிஆரில் பார்த்தீங்கன்னா கூட அவர் கட்சி பதவியை போட்டு அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படி தான் போட்டாங்க. அதுக்கு பல்வேறு எச்சரிக்கை வந்த பிறகு தான் டிஐபிஆரே வந்து இல்லை அப்படின்னு சொல்லி துணை முதல்வர்னு போட்டாங்க. ஸோ டிஐபிஆர் செயல்பாடுக்குள்ள அவர்களுக்கு இணங்கி செயல்படக்கூடிய நிகழ்வாக தானே பார்க்கப்படுது. இல்லை சார், அவர் எப்போவுமே எப்படின்னா இந்த சனாதனத்தை பற்றி பேசுனதுலேருந்து சரி பேசிடுவார், அவசரப்பட்டு பேசிடுவார். அவன் ஏன் எழுதி கொடுக்குறானோ தெரியல. அவங்க அப்பாவுக்கு யார் எந்த முட்டாள் எழுதி கொடுக்குறானோ அதே முட்டாள் தான் இவருக்கு எழுதி கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். அந்த முட்டாள்தனமான எழுத்துக்களை படிச்சுட்டு அவசரப்பட்டு பேசுறது. இப்போ இதே தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுகிறார், நான் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்னதின் விளைவு இன்றைக்கி ஆகாஷ் பாஸ்கர்னை தேடுறாங்க, ரித்தீஷ், இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த பேர்லாம். இன்றைக்கி இவங்களாம் தேடுறாங்கனாக்கா இவங்களாம் யார் அப்படிங்கிற மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரே நேரத்தில் 400 கோடி கொடுத்து ஒருத்தர் 4 படம் எடுக்கிறான், 4 பெரிய ஹீரோ வச்சுன்னா எங்கேருந்து பணம் வருது, எங்கேருந்து ஃபண்டு வருது? அப்போ நீ மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், உங்கள் அப்பா எதுக்கு அங்கே போனார்? உங்கள் அப்பா எதுக்கு மோடி கிட்டே போனார்? 3 வருஷம் போகாத உங்கள் அப்பா திடீர்னு மோடி கிட்டே போய் சரண வேண்டிய அவசியம் என்ன? அப்போ மோடி கிட்ட போய் கெஞ்சினாரா, ஐயா என் பையனை விட்டுடுங்க, என் பையன் தெரியாமல் பண்ணிட்டாரு, இன்னொருத்தர என் பையன் நான் வாய விடாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போய் கெஞ்சினாரா? அப்போ கெஞ்சியத்தின் விளைவாகத்தான் இன்னைக்கு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை தடை கொடுத்துருக்காங்களா? என்ன நடக்குது? அப்போ உங்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் 3 வருஷம் மக்களுக்காக போகாமல் இன்றைக்கி பையனுக்காக போயிருக்காருன்னா பையன் பேச தான் செய்வார். இன்றைக்கி பேசினவர் என்னானார், அவங்க தாத்தாவுடைய பிறந்த நாள் ஒரு நிகழ்ச்சிகளோட கலந்துக்கல. ஏன் கலந்துக்கலன்னா இதுதான் காரணம்.
போய் எங்கன்னா நீ வாயை விட்டுடுவேன். தயவு செஞ்சு உடம்பு செல்லு உள்ளே போய் படுத்துக்க. உன்னால தான் இந்த தமிழக திராவிட மாடல் அரசுக்கு பிரச்சனை. யாரால? மகனால தான் அப்பனுக்கு பிரச்சனை என்ற ஒரே காரணத்திற்காக நீ துணை முதல்ல பதவிச்சு உனக்கு கொடுத்தாச்சு. நீ வாயை மூடிட்டு நீ உட்கார்ந்துருந்தாலே போதும், நீ வெளியவே வராத அப்படிங்கிறது தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அதையும் மீறி அசிங்கப்பட்டு விடக்கூடாதுன்னு 1-2 பேட்டி கொடுத்துட்டு போறாரு. தவிர இன்னைக்கு கூட வந்திருக்காரு, வெளில வந்து என்ன கொடுத்துருக்காரு, நீ சுற்றுப்புற சூழல் தினம் இன்னைக்கு சென்னையில் வந்து உட்காந்து பேசியிருக்காரு. என்ன நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நீங்க இன்னைக்கு சுற்றுப்புற சூழல் தினம், பிரதமர் நாச்சி உங்களுக்கு அந்த யோகா டேவை கொண்டு வந்தார், சுற்றுப்புற இந்த ஸ்வச் பாரத்தை கொண்டு வந்தார், உங்கள் அப்பா என்ன கொண்டு வந்தார், உங்கள் தாத்தா என்ன கொண்டு வந்தார். இன்னமும் கூட கூவத்தை சுத்தம் பண்ணுறேன்னு ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்டில் பணம் ஒதுக்குறீங்க. ஆனால் கூவத்தை சுத்தப்படுத்தின பாடு இல்லை. அப்புறம் நீ என்ன சுற்றுப்புற சூழல்னு சொல்கிறதுக்கு உனக்கும் உங்கள் அரசுக்கும் உங்கள் அப்பனுக்கும் உங்கள் தாத்தனுக்கும் என்ன தகுதி இருக்குது? இவங்களுக்கு தகுதியே கிடையாது. சுற்றுப்புற சூழலை பற்றி பேசுறதுக்கு இந்த குடும்பத்துக்கே தகுதி கிடையாது. கண்டிப்பாக. இப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவர் தாத்தாவை பற்றி சொல்லும்போது, கருணாநிதி பற்றி சொல்லும்போது, அவர் வந்து நேற்று அவரோட பிறந்தநாளை வந்து செம்மொழி பிறந்தநாளாக மொழி பிறந்தநாளாக கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதில் எல்லாருக்கும் விமர்சனம் உண்டு. என்ன எது எடுத்தாலும் இவங்க பேர் கருணாநிதி பேரே வச்சுக்கிறாங்க, கருணாநிதிக்கு பிறந்தநாளுக்கும் செம்மொழி தமிழ் பேர் தான் வச்சு கொண்டாடுறாங்க. என்ன எல்லாத்துக்கும் பஸ் ஸ்டாண்ட் இருந்தாலும் சரி, எங்கே ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, லைப்ரரியாக இருந்தாலும் சரி, ஒரு பேருந்து நிலையமாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, எதற்கு அவர் பேரே வைத்து கொண்டிருக்கின்றார் ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டே இருக்கின்றது. ஏன் இப்படி ஒரு விளம்பர மோகம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது? அதான் சார், இப்போ செம்மொழி பூங்கா அமைச்சது இவங்க அப்பா தான், செம்மொழி ஆராய்ச்சி மையம் அமைச்சது இவங்க அப்பா தான் சொல்கிறீங்க. செம்மொழி ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சியில் உங்களுக்கு என்ன கிடைச்சதோ இன்றைக்கி கர்நாடக கோர்ட்டில் சொல்லியிருக்கலாம்ல, நீ ஏன் சொல்லலை? கர்நாடக கோர்ட்டில் என்ன கேட்குறாங்க? நீ கமலஹாசனை பார்த்து கேட்குறாங்க, நீ என்ன வரலாற்று ஆசிரியரா, நீ என்ன தமிழ் புலவரான்லாம் கேட்டாங்களே. அப்போ கமலஹாசன் உங்களோட எம்பி தானே இன்றைக்கி. கமலஹாசன் யோ இதா பார், எங்ககிட்ட சான்று இருக்குது, தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம், அதுக்கான சான்று இருக்குன்னு கொடுக்க வேண்டியதான் தமிழக அரசு. ஏன் இது வரைக்கும் மௌனமாக இருக்கிற? உங்கள் தந்தை ஆரம்பித்தார், உங்கள் தந்தை தான் தமிழுக்கு சேவை செஞ்சார், உங்கள் தந்தை தான் செம்மொழி பூங்கா அமைச்சார், உங்கள் தந்தை தான் வந்துட்டு பெரிய பெரிய அதாவது என்ன சொல்கிறது ஆராய்ச்சி மையம் அமைச்சார், தமிழ் ஆராய்ச்சி மையம் அமைச்சார், மாநாடுலாம் தமிழ் மாநாடு நடத்தினார். இவ்வளோ பண்ண உங்களுக்கு கன்னடம் தமிழிலிருந்து வந்ததுன்ற ஒரு ஆதாரம் இல்லையா? கீழடிக்கு மட்டும் கேட்டிங்கல்ல, 500 வருஷத்தை பின்தங்கி சொல்லிட்டாங்க மத்திய அரசுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு பொங்குனீங்கல்ல. இப்போ இது ஆதாரம் இல்லை, என்ன பண்ணி போகிறீங்க? 4 வருஷத்தில் ஆதாரம் வச்சு இல்லையா நீங்கள்? அப்போ தமிழை வந்துட்டு வெறும் பேச்சுக்கு தான் நாங்கள் தமிழ் பற்றாளர்கள், நாங்கள் தமிழை கொண்டாடுவோம்னு சொல்கிறீங்களே தவிர, தமிழிலிருந்து பிறந்தது கன்னடம் மட்டுமில்ல தமிழ் என்ன ஆதாரம் வச்சிருக்க? நீ இது வரைக்கும் என்ன ஆதாரம் வச்சிருக்க? யாராச்சும் அறிஞர்கள் வச்சு ஆதாரம் வச்சு நீ காட்ட வேண்டியதானே. இன்றைக்கி ஹைகோர்ட்டில் அசிங்கப்பட்டது கர்நாடக ஹைகோர்ட்டுக்கு நீதிபதி கேட்குற கேள்விக்கு அசிங்கப்பட்டது கமலஹாசன் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடே இன்னைக்கு அசிங்கப்பட்டிருக்கு, ஒட்டுமொத்த தமிழர்களும் அவசரப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும்? அந்த சான்று எடுத்துன்னு அங்கே கொடுத்துட்டு தலை நிமிர செய்திருக்கணும் தமிழகத்தை. அதை விட்டுட்டு மௌனியாக இருக்கணும்னு அர்த்தம். அப்போ தமிழை பற்றி பேசுவதற்கு அக்கறையே கிடையாது. 2026 இதுக்கான தக்க பதிலடி உண்டு. அதற்கு தான் இது சான்று இந்த கிளம்பாக்கத்தில் நடந்தது. ஒட்டுமொத்த மக்கள் எப்படி பேசுனாங்க பார்த்தீங்களா? ஒருத்தராவது இந்த அரசை பாராட்டி பேசுனாங்களா? இதெல்லாம் ஒரு சான்று சார் இதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போது நிழல் முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையை தான் சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் வந்து அவர்கள் வந்து ராஜ்யசபாவுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார்கள், வேட்புமனு தாக்கல் செய்திருக்காங்க. அவங்க 3 பேரும் போயிட்டு அவர் மாப்பிள்ளையை தான் சந்தித்து அவர்கிட்ட ஆசி பெற்று அதற்கான புகைப்படங்கள்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த அரசாங்கம் யாரால் நடத்தப்படுகிறது? தந்தையாலா, மகனாலா, மருமகனாலா, இல்லை மகளாலா அப்படின்ற மிகப்பெரிய நிகழ்வு நடக்கும். இது இல்லாமல் கிச்சன் கேபினெட் வந்து அவர் மனைவியார் நடத்தி கொண்டிருக்காரு. ஸோ ஒரே குழப்பமான நிலையில் தான் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அதிகாரிகள் இருக்கிறார்கள். யார் உத்தரவு எங்கிருந்து வரும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பயத்தோடு தான் உட்காந்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சபரீசன் அவர்களை சந்தித்து ஆசியெல்லாம் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த அரசாங்கத்தின் யார் பவர்ஃபுல்ன்ற தெரிஞ்சுக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்கு இல்லையா சார்? அதான் நான் சொன்னேன், தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் கிட்ட அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அவர் கண்ட்ரோலில் தமிழ்நாடு அரசு இல்லை, தமிழ்நாடோட எந்திரம் அவர் கண்ட்ரோலில் இல்லை, அவங்க பையன் கண்ட்ரோலையும் கிடையாது, அவங்க மருமக கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதுக்கு உதாரணமாக தான் பொன்முடியை கட்சி பதவியும் பிடிட்டாங்க, அமைச்சர் பதவியும் பிடிட்டாங்க. அதே போல் தான் இன்றைக்கி துரைமுருகனுக்கும் இலாக்காவை மாற்றிட்டாங்க. இன்றைக்கி அதே போல் தான் அந்த கட்சி ஆரம்பித்ததில் முக்கிய பங்கு வகித்த பிடிஆர் பழனிவேல் பேரணியுமே இன்றைக்கி 32வது அமைச்சராக மாற்றிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் சபரீசன் தான். சபரீசன் என்ற ஒரு ஆள் தான் இன்றைக்கி திமுகவையும் திமுக அரசையும் ஆளக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கி மாறிட்டார். இன்றைக்கி சபரீசன் இல்லாமல் திமுகவில் ஒரு அணுவும் அசையாது. யாருக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும், யாருக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்கணும், யார் மாவட்ட செயலாளர், யார் வந்துட்டு மேல்சபை எம்பி, இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இன்றைக்கி சபரீசன் மாறிவிட்டார். ஏன்னா இன்றைக்கி அவர் நம்பி தான் அந்த மொத்த குடும்பமும் இருக்குது. ஏன்னா மொத்த கண்ட்ரோலுமே, சொத்து கண்ட்ரோலாக இருக்கட்டும், எல்லா கண்ட்ரோலுமே இன்றைக்கி அவர் தான் ரிமோட் கண்ட்ரோல். அவர் என்ன சுவிட்சை தட்டுறாரோ அதன்படி தான் ஸ்டாலின் ஆடுவார், உதயநிதி ஆடுவார். ஏன்னா அந்த அளவுக்குலாம் 2 பேருக்கும் புத்திசாலி கிடையாது சார். ஏடிஎம்கே கூட இருக்கிற அமைச்சர்கள் தான் இன்றைக்கி அங்கே இருக்கிறாங்க.
இன்னைக்கு பெரிய பெரிய பதவியில் யார் இருக்கா? ஏடிஎம்கேல இருந்து அம்மாவால் வளர்க்கப்பட்ட, அம்மாவால் திறமையாக வளர்க்கப்பட்ட ஆட்கள் தான் இன்னைக்கு அங்க இருக்கிறாங்க. அப்ப அங்க யாருமே கிடையாது. முக்கிய இலாக்காக்கள் யார்கிட்ட இருக்கு? இங்க இருந்து போன அமைச்சர்கிட்ட தான் இருக்கு. அப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் அது தத்தி. அங்க யாருக்குமே அந்த மூளை என்பது கிடையாது. அவர்களுக்கு மூளையாக செயல்படக்கூடிய ஒரு ஆளாக தான் சபரீசன் இருக்கிறார். கண்டிப்பாக சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நேரே அடுத்த சொல்லடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.